அதாவது நம்ம மனநிலையை வந்து நம்ம உணராமல், நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு ஏற்பாமல், இருள் தீர்ப்பு பணியாமல், ஒவ்வொரு சோதனையிலையும் நம்ம யாரையாவது குற்றங்களை சொல்லிகிட்டே இருக்கோம், நினச்சிட்டே இருக்கோம், அதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். இன்னும் பரிபூர்ணமாக அவனுடைய தீர்ப்புக்கு பணிஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த கஷ்டங்கள் சுகமான அனுபவமாக இருக்கும் மீன்றதுக்கே. அவன் தீர்ப்பு பணியாமல் இருக்கிறோம். ஒன்று படைப்புகளை அல்லது படைச்சவனை அல்லது இயற்கையை, நம்ம சொல்லக்கூடிய காரண காரியங்கள். நம்மள்கிட்ட இன்னும் பணி வேணும். எப்பயுமே நமக்கு ஒரு தப்பை பண்ணிட்டா கூட அன்னைக்கு உங்களோட மறுநாள் நமக்கு அறிவுறுத்தப்படுது. நமக்குள்ளேயே இப்படி பேசிடக்கூடாது, இப்படி செஞ்சிடக்கூடாது. ஒரு கடன் வாங்கிட்டாலும் சரி, ஒருத்தர் வாழ்க்கையில் பொன்படுற பேசிட்டாலும் சரி, ஒரு தப்பான செயலை செஞ்சாலும் சரி, நம்ம மனசாட்சியம் அறிவுறுத்தாமல் இல்லை. அந்த நேரத்தில் நம்ம படைஞ்சிடணும், நான் பண்ணுற தப்பு தான். ஏன்னா நேரடியாக அறிவிக்கிறான் உங்களுக்கு. தூங்கி எந்திரிச்சோடனே அறிவிப்பு வரும். நேற்று நம்ம நடந்ததில் இந்த பேச்சு தப்பாக இருக்குது, இந்த செயல் தப்பாக இருக்குது, இந்த எண்ணம் தப்பாக இருக்குது. இதெல்லாம் நம்ம உணர்த்தப்படும் பொழுது நம்ம உணர தவறிடும். அதை ஏற்றுக்கிறது. அடுத்த நிலை வெளியில் நமக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சில அறிவுறுத்துவாங்க. சாட்சியங்கள் எதையும் கொண்டு வருவான். நீ அப்படி கோவப்படக்கூடாதுப்பா, அப்படி பேசிடக்கூடாது, அந்த செயல் செஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் சொல்லும்போது அப்போயும் நம்ம வந்து உதாசீனப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீட்டிங் வரும்போது பொதுவாக அறிவிக்கப்படுது. பல அவகாசம் கொடுக்கப்படுது. ஒரு தவறு உணர்றதுக்கு பல சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. நம்ம கோவப்பட்டிருந்தாலும் சரி, மனசை கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, நம்ம கோவப்பட்டது தப்பு தான், நம்ம கனவான தப்பு தான், அல்லது நம்ம செஞ்ச இந்த செயல் தப்பு தாங்கிறதுக்கு உணர்றதுக்கு பல அவகாசம் கொடுக்கப்படுது. ஒரு தவறு உணர்றதுக்கு அதுவே நம்ம பணிவு இல்லாமல், உணராமல், ஒத்துக்காமல், ஒப்படைக்காமல் இருக்கிறது காரணமாக சோதனை போய் இது வேதனையாக மாறுது. யார் உணர்ந்து தான் உணர சொந்தமாக உணர்னா கூட மற்றவங்க உணர்த்தப்படும் போது பணியோடு எடுத்துக்கிட்டு பாவம் பண்ணிக்கிட்டு மேல் விரும்புகிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு வெளிப்படையான கஷ்டங்கள் சுத்தமாக இல்லை. நம்ம யாரும் சுத்தமானவங்க கிடையாது. ஏதோ ஒரு நேரமாவது தவற உணர்றோம். ஒரு நாளைக்கு பல தவறு பண்ணால் கூட ஒரு தவறையாக உணரக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்மகிட்ட இருப்பதன் காரணமாக, அதுக்கு வருந்தக்கூடியவங்களாகவும் பாவம் நிற்கக்கூடியவங்க மேலே விரும்பக்கூடியவங்க இருப்பதன் காரணமாக வெளிப்படையான நமக்கு சோதனை கிடையாது. நம்ம இறைவன் நடத்துகிற பாடத்தை கவனிக்கணும். மனசுக்குள்ள மனசாட்சியின் மூலமாக